மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? தாவேக்காவை தற்குறின்னு சொன்னா, தாவேக்கா தலைவர் விஜய தற்குறின்னு சொன்னா, புஷியானந்தோ தற்குறி, லைலாமணி ஒரு தற்குறி அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் தற்குறின்னு சொல்றாங்க. ஏன் தற்குறி? என்டிடிவி ரிப்போர்ட்டருடைய கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்குறி. சூட சுண்டலு, விஜய் ரசிகர் பூரா மெண்டலு அப்படின்னு சொல்றான்ல, அதனால அவன் தற்குறி. மரத்துல ஏறி நின்று ஒரு தலைவர் பேசிட்டு இருக்கும்போது தேங்காயை உடைச்சு தின்னுட்டு இருக்கான் பாருங்க, எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம, அதனால அவன் தற்குறி. ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு அடிப்படை புரிதல், ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தலைவர் வந்தா வரவேற்று மரியாதையா கொண்டு வரணும், ஆனா அந்த ஏர்போர்ட்ல பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்கறல, அதனால அவன் தற்குறி. ரோகிணி தேட்டர்ல படத்தை போட்டதுக்கு திரைய அந்த கதவை திறந்த உடனே மொத்த சேரையும் உடைச்சிட்டு போய் எரும மாடு வந்து ஏர் ஓட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்கணும் பாருங்க, அதனால அவன் தற்குறி. அந்த தொண்டனை சரியாக வழிநடத்தாம, அவனை அரசியல் படுத்தாம, அவனை தாண்டிய பெரிய தலைமை தற்குறியாக விஜய் இருப்பதனாலதான் ஒட்டுமொத்த தாவேக்காவையும் தற்குறி கூட்டங்க. திமுகவை திட்டினா தமிழர்களை திட்டியது போல திமுக காட்டுதுல, அதே மாதிரி இங்க தாவேக்காவை திட்டினா தாவேக்கா கட்சியிலுக்கு தொண்டர்களை பொறுப்பாளர்களை தற்கூறின்னு சொன்னா, தற்கூரித்தனமாக செயல்படக்கூடியவன தற்கூறின்னு சொன்னா, நம்ம கூட இருக்கிற லட்ச லட்சமான மக்களை வந்து தற்கூறின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் என்ன தாவேக்கால போய் நிக்கிறாங்களா? தாவேக்கால பொறுப்பாளராக உறுப்பினராக வந்து 2000 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 2000 பேர் தான் தற்கூறின்னு சொல்றோம்.